அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு யூஎஸ்ஆர்பி யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு அப்படிங்கிறது இந்த எஸ்ஐ கால்ஃபார் அப்படிங்கிறத மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இன்னைக்கு அந்த கால்ஃபார் ஆயிருக்கு. ஸோ யாரெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதி நான் ஒரு சார்பு ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக போட்டிருக்காங்க. தாலுக் எஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய தாலுக் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஆல்சோ ஆயுதப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஸ்ஐ ரெண்டு சேர்த்து மொத்தம் 1299 போஸ்ட் போட்டுறாங்க. 1299 போஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு கால்ஃபார் ஆயிருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி இன்னைக்கு கால்ஃபார் ஆயிருக்கு. ஆனா நம்ம அப்ளை பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7ஆம் தேதியில இருந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதம் ஏப்ரல் 7ஆம் தேதியில இருந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மே 3ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நோட்டிபிகேஷன் ஆயிடுச்சு ஏப்ரல் 4ஆம் தேதி. நம்ம ஏப்ரல் 7ஆம் தேதி வர திங்கட்கிழமையில இருந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஆமா, இன்னைக்கு கால்ஃபார் ஆயிருக்கு. வர 7ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதே போல மே 3ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. மொத்தம் 1299 போஸ்ட் போட்டிருக்காங்க. தாலுக் எஸ்ஐ அண்ட் ஆல்சோ ஆயுதப்படை எஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ யாரெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதி நான் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ இன்னைக்கே நீங்க ப்ரிப்பரேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க. நிச்சயமாக நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காவல்துறையில ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கறதுல இடம்பெறலாம். நம்ம தென்றல் ஐஏஎஸ் அகாடமி இதற்கான பிரத்யேகமான வகுப்புகள் அப்படிங்கறத நம்ம 15ஆம் தேதியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். எஸ்ஐ அப்படிங்கிறது நம்ம அகாடமி ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாவட்ட அளவுல பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து மிஸ்டர் காளீஸ்வரன் நம்ம மாவட்டத்திலேயே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எஸ்ஐல ஸ்டேட் டாப்பர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. நம்ம மாவட்டத்துல ஒர்க் பண்றாரு. அதே மாதிரி தம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீரா உசேன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் முகமது யாசின் அப்படிங்கிறவங்க இவங்கெல்லாம் நம்ம ஊர்லயே தாலுக் எஸ்ஐயா இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த இடத்துல இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய அகாடமியில இந்த எஸ்ஐக்கான பிரத்யேகமான வகுப்புகளை ஜாயின் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றது மறந்துடாதீங்க. வருகிற 7ஆம் தேதியில இருந்து நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே போல இன்னும் எக்ஸாம் டேட்டு குறிப்பிடப்படல. ஸோ டென்டேட்டிவா இன்னும் கூட டேட் சொல்லல. ஆனா அதிகபட்சம் ஒரு 3 மாசத்துக்குள்ள நடத்திடுவாங்க. அதிகபட்சம் ஒரு 3 மாதம் அப்படிங்கிறதுக்குள்ள நடத்திடுவாங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்ஐ அப்படிங்கிற போது நம்ம ஜெனரல் ஸ்டடிஸ் படிச்சாகணும், பிளஸ் வந்து சைக்காலஜி படிச்சாகணும், பிளஸ் தமிழ் அப்படிங்கறது படிச்சாகணும், சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ இன்னையிலிருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட வென்றெடுக்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். தென்றல் ஐஏஎஸ் அகாடமி எப்போதும் உங்களோட சப்போர்ட்டா இருக்கும். மாநில அளவுல மாவட்ட அளவுல அநேக காவல்துறை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிகளை உருவாக்கிய ஐஏஎஸ் அகாடமி நம்முடைய டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு பிரத்யேகமான வகுப்புகள் அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்றோம். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ.